முருகா சரணம். இன்னைக்கு 18/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க. சமநோக்கு நாளுங்க. சூரிய உதயம் காலையில் 6:21 ஆரம்பிக்குதுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 8:30, மாலையில் 4:30 to 5:30ங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 to 11:30ங்க. மறுபடியும் இரவு 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலை 4:32 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் விசாகம் நட்சத்திரமாக மாறுதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 8:40 வரைக்கும் சதுர்த்தி திதிங்க, அதுக்கப்புறம் பஞ்சமி திதிங்க. சூலத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு, அதனால் பரிகாரம் பாலுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:20 வரைக்கும் அமிர்த யோகம், மாலை 4:32 வரைக்கும், அதாவது 6:21 மாலை 4:32 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகமாக இருக்குது. இன்றைக்கி மொத்தம் 3 யோகத்துக்கு உண்டான ஒரு இது டேட்டுங்க இன்னைக்கு. அதே சமயத்தில் இன்றைக்கி ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 to 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 9 to 10:30 வரைக்குங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாலை 4:32 வரைக்கும் உத்திரட்டாதி, அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. இன்றைய சந்திரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிட் நைட், விடிய காலம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 3 to 4ங்க, காலையில் 10 to 11ங்க, மாலையில் 5 to 6ங்க. சுக்கிரகோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட் நைட், மிட் நைட் 1 to 2ங்க, காலையில் 8 to 9, சாயந்தரம் 3 to 4, மறுபடியும் இரவு 10 to 11ங்க. புதன் கோரையை பொறுத்த வரைக்கும் அதுவும் லேட் நைட் 2 to 3, காலையில் 9 to 10, மாலையில் 4 to 5, இரவு 11 to 12ங்க. குருகோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5 to 6ங்க, மத்தியானம் 12 to 1ங்க, இரவு 7 to 8ங்க. ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் செவ்வாய் மற்றும் மாந்தி இருக்காங்க, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி இருக்காரு, மீனத்தில் சூரியன் ராகு இருக்காங்க, சுக்கிரன் வக்ரஸ்டேட்டில் இருக்காரு, புதனும் வக்ரஸ்டேட்டில் இருக்காங்க. இதுதான் 18/3/2025 பங்குனி நாள் செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான பொதுவான கோச்சார அமைப்பு. இதை வச்சுட்டு தான் முருகா உங்கள் ராசி பலனை கணிக்க போகிறாங்க. சரி, வாங்க பார்க்க போகலாங்க. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, முருகா ஏகப்பட்ட ஒர்க்லோடுங்க சார். வேலையில், வியாபாரத்தில், தொழிலில் கொஞ்சம் நிம்மதி கூட இல்லைங்க சார். அலைச்சல் சார். பண வரவு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் அலைச்சல் கொஞ்சம் ஓவரான அலைச்சல் அப்படின்னு ஏகப்பட்ட பொறுப்புகள், அலைச்சல்கள் அதிகமாக இருந்த மேசராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த பணிச்சுமைகள் குறையும். வியாபாரத்தில் லாபம் வந்தால் கூட அந்த ஒரு ஒர்க்லோட ப்ரெஷர் கொஞ்சம் குறையும்னு வச்சுக்கங்களேன். அலைச்சல்கள் கொஞ்சம் குறையும். அப்பேற்பட்ட பல பணிகளில் இருந்து வந்த சிரமங்கள், தடைகள், கொஞ்சம் அதிகமான பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு புதுவிதமான ஒரு தேஜஸ் உருவாகி ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய நல்ல நாளாக காலையிலேயே காணப்படுது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சந்தோஷமாக இருக்கலாங்க. நீங்கள் நேற்றை விட இன்னைக்கு அதே வேலைத்தான் செய்வீங்க, அதே வியாபாரம், அதே தொழில் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. அந்த ஒர்க் ப்ரெஷர் இல்லைங்காட்டி உங்கள் சந்தோஷத்துக்கு அளவிட முடியாதுன்னு வச்சுங்களேன். ரைட்டுங்களா? ஒரு 100 கிலோ தூக்கிட்டு போய் ஓடுறதுக்கு 10 கிலோ தூக்கிட்டு போய்ட்டு ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை. இன்றைக்கி நேற்று வரைக்கும் 100 கிலோ தூக்கியிருக்கலாம், இன்றைக்கி 10 கிலோ தானுங்க. கடவுள் கொஞ்சம் வெயிட் குறைச்சிருக்கார், சந்தோஷப்பட்டுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீடு எல்லாம் அங்கே சரௌண்டிங்ஸ் எல்லாமே சொல்கிறேன். சமுதாயங்கிறது அவங்க தானுங்க. அந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங், அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறது, உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வருங்க. அதனால் ஒரு நல்ல பேரும் உங்கள் சமுதாயத்தில் கிடைக்க போகுது. மற்றவங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுங்காட்டி உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் சமுதாயத்தில் தோணப்போகுது. அதனால் நீங்கள் சந்தோஷப்படலாங்க. ஒன்றும் பெரிய மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நாள் அப்படின்னு மேசராசி நேயர்களுக்கு சொல்லலாங்க. மற்றபடி அம்மனி சைடு மைய சைடு நடுவு அனுசரித்து போய்க்கோங்க. தொட்டதுக்கெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. தேவையில்லாத வாக்குவாதங்களை வீட்டில் வளர்த்துக்காதீங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா ஒர்க்கோடு குறையிறப்பா உங்களுக்கு ஹாப்பியாக தானே இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதே மைண்டில் இருக்காதீங்க. 100 கிலோ வெயிட்டோட குடும்பத்தில் பேச சண்டை தான் வருங்க. இன்றைக்கி 10 கிலோ குறைக்க போகிறார் அப்படி நினச்சிட்டு பேசுங்க. சந்தோஷம் ரெட்டிப்பாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எதிர்பாராத பல புதிய நபர்கள் கூட அறிமுகமாகுவாங்க. அப்புறம் புதிய நபர்களால் உங்களுக்கு சில சுபகாரியங்கள், சில நல்ல செய்திகள், ஏங்க சிலருக்கு வேலை வாய்ப்புக்கு இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. மற்றபடி உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து தடைபட்டு காத்திருந்த பல சுபகாரியங்கள், நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கும் போது. மற்றபடி உங்களை பற்றி மற்றவங்க ஓவராக பேசுவாங்க, அவனாட்ட உலகத்துலேயும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஜால்ரா அடிப்பாங்க. அந்த ஜால்ரா கூட்டத்துக்கிட்ட மட்டும் இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் உங்களை பற்றியே நீங்கள் ஓவராக நான் நல்லா ஆறு தெரியுமா, எப்படி கஷ்டமானது தாங்குவேன் அப்படின்னு வீண் சவடால்கள், வாய் வார்த்தைகளை தற்பெருமைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஓவர் தற்பெருமையை கொஞ்சம் குறைச்சிக்கணும். என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ரொம்ப டேஞ்சருங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா
அந்த கடவுள் உங்கள் வெயிட்டை குறைச்சி இன்றைக்கி நல்ல நாளாக நன்மை அளிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக மாற்றுவாருங்க. அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஒர்க்லோடு உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ஐயோ தாங்கவே முடியல, கொஞ்சம் நிம்மதியே இல்லை, ஓடி ஓடி ரொம்ப டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. கொஞ்சம் பொறுப்புகள் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய ஒரு நாளை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து யாருக்கும் சண்டைக்கு போயிடாதீங்க. குடும்பத்துலேயும் சரி, மெயினாக உங்கள் அப்பா அம்மா அம்மனி சைடில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு முன்னக்கு பேசுவாங்க, கொஞ்சம் முன்மோட பேசுவாங்க. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் இணக்கம் உண்டாகும். மற்றபடி உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் நல்ல பேர் தான் இருக்குது. குடும்பத்தை மட்டும் நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டத்தில் பரணி நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல மகிழ்ச்சிகரமான பல உற்சாகமான வாய்ப்புகள் நீங்கள் தேடி அலைஞ்சாலும் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பாக அமையுதுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு 85% சூப்பரான நாள், ஒரு 15% முன்ன பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன். 85% ஓகே தானே, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தன்னம்பிக்கை கை விட்டுறாதீங்க. போயிட்டு விட்டுங்களா, நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. முருகா சரணம். ரிஷபராசி நேயர்களே, முருகா எப்பேற்பட்ட கஷ்டமான சிரமமான ஒரு வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அப்பேற்பட்ட வேலைகள் வந்தால் கூட அது மிக சாதாரணமாக மிக எளிமையாக செஞ்சு முடித்து ஒரு பெரிய சாதனை படைச்சது போல ஒரு உணர்வு உங்களுக்கு தோணுங்க ரிஷபராசி நேயர்களே. இப்பேற்பட்ட வேலையை எப்படி ஒருத்தன் பண்ணியிருப்பான், 10 பேர் சேர்ந்தால் கூட முடிக்கிறது கஷ்டமே அப்படின்னு பல பேர் உங்களுக்கு மூக்கு மேலே வாய் மேலே விரலை வச்சு யோசனை பண்ணுவாங்க. ஐயோ என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு பல பேர் சேர்ந்து முடிக்க முடியாத ஒரு வேலையை கூட நீங்கள் லாபகமாக சுமூகமாக சாதகமாக முடிச்சுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இன்றைக்கி வரப்போகுதுங்க ரிஷபராசினியர்களே. நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக தான் உங்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் ஓவராக நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் கூட அதில் சில வருமானம் அதிகமாக வந்தால் கூட அதில் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஒரு வீக் பாயிண்டாக இருக்கிறீங்க. அதாவது வரவுகள் அதிகமாக வந்தால் கூட செலவுகள் கொஞ்சம் ஓவராக பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் வரவறிஞ்சு நீங்கள் செலவு பண்ணால் அந்த கடினமான உழைப்புக்கு உண்டான ஊதியம் உங்கள்கிட்ட தங்கும். இல்லைன்னா நீங்கள் முன்னேற்றத்துக்கு தகுந்த வாய்ப்புகள் அதிகமாக வந்தும் வருமானம் அதிகமாக வந்தும் உங்களால் அந்த செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா எல்லாம் வெட்டியாக போயிடும். கொஞ்சம் சேமிப்பில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். ஏன்னா இவ்வளோ அழுத்தி சொல்கிறோம்னா அது ஒரு காரியம் இருக்குதுங்க, புரிஞ்சுக்குங்க ரிஷபராசி நேயர்களே. அதே போல் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்த்தா ஒரு வேலை பணிகள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி ஒர்க்லோடு உங்களை நம்பி பல வேலைகள் கொடுப்பாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணுங்க, மேனேஜர் லீவு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த பொறுப்புணர்வு உணர்ந்து நீங்கள் நடந்துக்கணும். அதுவும் பண விஷயமாக நீங்கள் இதை கையாள வேண்டிய ஒரு ஃபைனான்ஸோ ஒரு பேங்க்லேயோ அது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல பணத்தை நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு பணத்தை விஷயமா டீல் எது பண்ணாலும் சரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதில் கொஞ்சம் ஒரு மைனஸ் தெரியுது, ஏதாவது பணம் லாஸ் ஆகிருக்குண்டான காலகட்டம் தெரியுது, கொஞ்சம் பார்த்துக்கணும், ரைட்டுங்களா? அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது பயணங்கள் அங்கங்கே சில பேருக்கு வரும், தொழில் நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் வந்தால் கூட அங்கே போனாலும் வெற்றிக்கு பஞ்சம் இருக்காது, ரைட்டுங்களா? அந்த அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த வெற்றிங்கிறது அமோகமாக இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் தான் சொல்லுங்க, பெரிய பெரிய கஷ்டமாக இருந்தால் கூட சாதாரணமாக வேலையை முடிச்சிருவீங்க. அந்த ஒரு 100 கிலோமீட்டர் தானே விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு வருவீங்க. அப்படி வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்க. சிந்தனைகள் வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரோட்டை பற்றி மட்டும்தான் இருக்கும். நான் வேலையில் ஜெயிக்க போகிறேன், நான் வேலையை ஜெயிச்சுட்டு போகிறேன், என்னை நம்பி பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு ஓவர் தன்னம்பிக்கையில் போய் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். அதுக்கு மேலே சொல்ல வேண்டாங்க. கொஞ்சம் ஓவராக கான்ஃபிடென்ட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றமான செய்திகள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக பல இழுபறிகள் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு அமோகமான காலகட்டம் அமையப்போகுது. மற்றபடி சின்ன சின்ன தொழில் பண்ணுறீங்க, இந்த குறுந்தொழில்னு சொல்லுவாங்களே ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட ஒரு பெரிய சாதகமான சூழ்நிலை அமையப்போது. உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா தேடி வரப்போகுது. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ரொம்ப சேமிப்பு அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இருந்தாலும் வரவுகளுக்கு தகுந்த செலவுகள் பண்ணிக்கோங்க. செலவு அதிகம் பண்ணி சிக்கலாயிரப்போம் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இன்றைக்கி ஆதரவான நாளாக தான் இருக்குதுங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் இண்டிவிஜுவல் கையில் தான் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. அதே சமயத்தில் கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த விஷயமா எடுத்தாலும் அவசரப்பட்டு துடுக்குத்தனமாக அப்பா இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு ஓடி போய் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாத செயலை செஞ்சு மாட்டிக்காதீங்க. சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் கடின உழைப்பு போட்டாலும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களே கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட்டாக போயிடும். அதே சமயத்தில் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நேற்றை விட பயங்கரமான மாற்றமான நாள், முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழிவகை கிடைக்க போது. நேற்று வரை குளிச்சிருப்பீங்க, பணம் கடன் சிக்கல் இருந்திருப்பீங்க, இன்றைக்கி அதெல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக மாற்ற போகிறாங்க. அதே சமயத்தில் மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான இணக்கமான மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைக்கும். மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் யாராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய கஷ்டமான வேலையை சாதாரணமாக முடிச்சிருவீங்க. கான்ஃபிடண்ட்டாக இருங்க,
தன்னம்பிக்கையாக இருங்க, செஞ்சு முடிங்க. எல்லாம் அந்த கடவுள் அருள், இறைவன் அருள், முருகன் அருள். போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பொழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மிதுனராசி அன்பர்களே, நேற்று வரைக்கும் இருந்த சில சுணக்கங்கள் இணக்கமாக மாறப்போகுது உங்கள் குடும்பத்தில். அம்மனையும் சரி, பிள்ளை குட்டியும் சரி, அப்பா அம்மா, அந்த உங்கள் சொந்தங்கள், நெருங்கிய சொந்தங்கள் உங்களுக்கு சில பேர் தொந்தரவோடு கொடுத்துருக்கலாம். மனசுக்கு கஷ்டமான சில வார்த்தைகளை கூட சொல்லியிருக்கலாம். அதனால் மனசு நொந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இன்றைக்கி உங்களுக்கு குடும்பமே ஆதரவாக செயல்பட போதுங்க. மிதுன ராசினியர்களே, சந்தோஷமாக இருங்க. முருகா சரணம். அதே சமயத்தில் உங்கள் செலவுகள், நீங்கள் கொஞ்சம் ஆடம்பரமான செலவு பிரியறதா நீங்கள் இன்றைக்கி குடும்பத்துக்காக உங்களுக்காக செலவு பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. பட் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வரவு ஓரளவுக்கு இருக்குங்காட்டி செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிதுன ராசினியர்களே. மற்றபடி எதையும் சமாளிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு மனப்பக்குவம் இருக்குது. நீங்கள் என்ன சார் சொல்கிறது? நான் சம்பாதிக்கிற செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் உங்கள் மனப்பக்குவம் நல்லா ஓகோன்னு இருந்தால் கூட இன்றைக்கி வரவறிஞ்சு செலவு பண்ணலின்னா நாளைக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுங்க. அதனால உஷார்படுத்துகிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்கள் எமோஷனல் பாயிண்ட்டுன்னு இருக்குல்ல, ஏதாவது உங்களை உசுப்பேற்றினா டக்குனு செஞ்சுருவீங்க. என்னை நம்பி சொல்கிறேன், செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி அது மூலிமா காரியம் சாதிக்கக்கூடிய சில பேர் உங்கள் வேலை இடத்துலையும் சரி, வியாபாரம் தொழிலையும் சரி, சரௌண்டிங் கொஞ்சம் இருப்பாங்க. மறைமுகமாக இல்லை, நேரடியாக சில பேர் ஜாலராக கூட போடுவாங்க. அண்ணன் நினச்சா ஆகாது இருக்குதா அப்படின்னு சொல்லி உங்களை கலப்புவாங்க. அந்த கலப்புற ஆளுகளிட்டிருந்து கொஞ்சம் நீங்கள் கிளம்பி போகிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா பெரிய சிக்கல் வந்துடும். அதே சமயத்தில் உங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் மேம்போக்கு தன்மைன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனோட சேர்த்து வச்சுக்கோங்க. நெகட்டிவாகவும் சேர்த்துனீங்கன்னா அது வேறு மாதிரி ட்ராக்கில் கொண்டு போயிடும். இல்லைங்களா? உங்களை பற்றி ஆகா ஊகன்னு புகழ்கிறவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்கள் சிந்தனை எப்படி இருக்குது? ஆகா, உலகத்திலேயே கடவுளுக்கு மேலே பெரியவன் நாம தான் அப்படின்னு ஒரு கற்பனைக்கு போயிடுவீங்க. அந்த கற்பனையில் அவங்க காரியம் ஜாயிச்சுட்டு உங்களை அம்போன்னு விட்டுருவாங்க. அப்படிலாம் வேண்டாம். என்னால் ஓரளவுக்கு முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி இருந்துக்கோங்க மிதுன ராசினர்களே. அதே சமயத்தில் உங்கள் சிந்தனைகள் மேம்படுத்த பாசிட்டிவ் எனர்ஜி கூட பல பொறுப்புகள், பல உத்தியோக முன்னேற்றங்கள், வேலை, வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் சில கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான ஒரு வழியும் தெரிய போகுது. சிந்தனை மேம்பட அப்பேற்பட்ட சிந்தனையை மேம்பட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினரோடு சேர்ந்து பண்ணுங்கள். தப்பே வராதுங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. வேலையில் சபார்டினேட்ஸன், அதாவது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலை ஆட்கள் உங்களுக்கு சபார்டினேட்டாக இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சுட்டிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. மனசில் பல கவலைகள், ஐயோ குடும்பம் பிடிக்குது, புள்ள குட்டி பிடிக்குது, அப்பா அம்மா இப்படி எதை நினச்சாலும் கவலைகளாக இருந்த நிலைமையில் இருந்த நீங்கள் இன்றைக்கி அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அப்பாடி எல்லோரும் நமக்கு ஆதரவாக இருக்காங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மாற்றிடுவீங்க. முதல்ல உங்களுக்கு கொடையுள்ளம், ஒரு தர்ம சிந்தனை அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மிதுன ராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் மிருக சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலைக்கு போகிறவங்க, வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு சுமூகமான சூழ்நிலை அமைஞ்சு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எல்லாத்துக்கும் கிடைக்க போது மகிழ்ச்சியாக இருங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல விஷயங்கள் நீங்கள் 1-2 டைம் சிந்தனை பண்ணி சிந்தனையே உங்களுக்கு சூடாகி எதை பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த சிந்தனை தான் உங்களுக்கு பாசிட்டிவாக பண்ண சொல்கிறேன். நெகட்டிவான சிந்தனைக்கு போயிடாதீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களே, ஆல்வேஸ் பி இன் பாசிட்டிவ் மைண்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான, மகிழ்ச்சி தரமான, லாபம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். அது மாற்றம் இல்லைங்க. புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல கஷ்டங்கள், பல தடைகள் இருந்தால் கூட அந்த கவலைகள், கஷ்டங்கள் நீங்கி கவனமாக செயல்படும் பட்சத்தில் எல்லாமே சந்தோஷமாக அமைய போதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களே, மொத்தத்தில் மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்கன்னா நாள் லட்டு மாற ஒரு அருமையான நாள். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. போயிட்டு விட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். கடகராசி நேயர்களே, நீங்கள் யாரை கண்டாலும் டக்குன்னு நம்ப மாட்டேங்க. இன்றைக்கி அது நல்லதானே, இவன் நல்லவனா கெட்டவனா, தொழிலில் நமக்கு போட்டியாக இருக்கிறானே இவன் நிஜமாலுமே நமக்கு போட்டியாளனா, இல்லை வேணே நம்ம விலை குறைச்சி நம்மளை தொழிலை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கானா அப்படின்னு தொழில், வியாபாரம், வேலையில் யாரையுமே நேற்று நம்புனவனை கூட இன்றைக்கி நம்ப மாட்டேங்க. அந்த அளவுக்கு உஷார் தன்மையோடு இருக்கக்கூடிய, உரத்த சிந்தனையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மனசளவில் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உற்சாகம் கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி எடுத்தங்கொத்துன்னு செய்யாமல் 1-2 டைம் போட்டு மனசுக்குள்ளே பரட்டி நீங்கள் சிந்தனை போடுறீங்களே, அந்த சிந்தனையை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையாக உங்களுக்கு மாறப்போகுது. கடகம் நல்லாவே இருக்குதுங்க. அதே சமயத்தில் அந்த சந்தேக புத்தியை குடும்பத்தில் வைக்கக்கூடாது. என்னென்னா சந்தேகம்னா யாரும் பெரிய சந்தேகம் இல்லைங்க. என்ன நாமெல்லாம் அம்மனிக்கு இத்தனையெல்லாம் செலவு பண்ணுறோம், ஆனால் ஒரு நன்றியோடு சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு அம்மனியுமே நம்ம அப்பா அம்மா எதுக்கு நன்றி சொல்லணும்? நீங்கள் நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. நன்றி எங்கே எதிர்பார்க்கலாம்? வேலையில் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க நன்றி சொல்லலைன்னா கோவப்படலாம். அம்மனிகிட்ட போய் எதிர்பார்க்கணும். அம்மனின்னு ஐயா 2 பேர். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் குடும்பத்தில் எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா அது ஏமாற்றமையே தரும். அவங்க நினைப்பாங்க நம்ம வீட்டுக்கார நமக்கு செய்யும், யார் செய்ய போகிறா,
அப்படின்னு அவங்க கேஷுவலாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இத்தனையெல்லாம் பண்ணுறோம், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அந்த நன்றிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தா இன்றைக்கி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி புரிதல்கள் நல்லா மேம்போக்குத்தன்மையாக நல்லா இருக்கும். குடும்பத்தில் அம்மனியோட கொஞ்சம் இணக்கமாக தான் இருப்பீங்க. அம்மனி ஐயன் கூட 2 பேரும் குடும்பத்தில் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் மனசளவில் சின்ன ஒரு பாயிண்ட் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ஓப்பனாக பேசிட்டீங்கன்னா, அம்மனும் ஐயனும் அம்மனி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டிங்கன்னா குடும்பம் குதூகலமாக இருக்கும், சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். மகாலட்சுமி வந்து குடிகொள்வாள், கவலையப்படாதீங்க. மற்றபடி குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் அப்பா அம்மா பிள்ளை குட்டி எல்லாமே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு சுப செய்தி ஒன்று கொஞ்சம் வரும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மற்றபடி யாரையும் நம்ப மாட்டீங்க, அதுதான் பிரச்சனையே. அப்பா அம்மா கூட நம்ப மாட்டீங்க. என்ன இவங்கள பொண்ணு பார்க்குறாங்களோ இல்லையா, பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சந்தேகம் அவங்க மேலேயே வரும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கடகராசி நேயர்கள் இன்றைக்கி இருக்கீங்க. சந்தேகப்படல, ஓவர் சந்தேகம் குடும்பத்துக்கு கூட ஆகாதுல்ல, ரைட்டுங்களா? சரி, அப்படி இருந்தால் கூட நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் மூலிமா சமயோசிதமாக செயல்படுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ரைட்டுங்களா? நீங்கள் நடந்து ஓப்பனாக பேசுகிறேன், அதில் இன்னும் மறைச்சு பேச வேண்டியிருக்குது. சமயோசிதமான புத்தியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அந்த சந்தேக புத்தியை தவிர்த்துட்டிங்கன்னா, ஆராய்ச்சி மைண்டை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமோகமான நாள் தானுங்க, கவலையப்படாதீங்க. மற்றபடி பலரின் பாராட்டுகள் உங்களுக்கு ஓகோன்னு வந்து குவிய போகுது. இந்த காரியத்தை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியுங்க சார் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் வெளிப்பாடு உங்கள் உத்தியோகம் சொல்லக்கூடிய வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் உயரதிகாரிகள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருங்க. அதே சமயத்தில் ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஃபைனான்ஸு, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். வண்டி வாகனத்தில் போகிறப்பல ஒரு சிரமம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருக்குது, தொந்தரவு. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்பாடு அமோகம் தானுங்க, தப்பே கிடையாதுங்க. மற்றபடி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா, சந்தேகப்படாமல் இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை நிறைந்த உற்சாகம் நிறைந்த அமோகமான நாளுங்க. சந்தோஷமாக இருக்கலாங்க. புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல சிக்கல்கள், பல இன்னல்கள், பல இடர்பாடுகள், கடன்கள் இருந்தால் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சு பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போயிடலாங்க. கவலைப்படாதீங்க. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் கூட அந்த டேலண்ட் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தத்தில் இருந்தால் கூட இன்றைக்கி அந்த திறமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களே, தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் வேணும். நீங்கள் தான் அம்மனியோட கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்குதுங்க. அந்த பாயிண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆயிலியம் அமோகமாக இருக்கலாம். மொத்தத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த இறைவனும் நினைக்கிறான். அதுபோல் இறைவனை வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. போயிட்டு விட்டுங்களா? நல்லது ஒழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. சிம்ம ராசி சிங்க கண்மணிகளே, முருகா உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அது அம்மனியாக இருந்தாலும் சரி, ஐயனாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவை யாராக இருந்தாலும் சரி. குடும்பத்தில் சில பேர்த்துக்கு அந்த இணக்கமான சூழ்நிலை கொஞ்சம் இல்லை. அதாவது உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் சிம்மராசி நேர்கள் இருக்கீங்க. சிம்மராசி நேர்கள்லாம் சிம்மராசி நேர்களை சார்ந்த குடும்பம் சார்ந்த சில பேர்த்துக்கும் அந்த சின்ன சின்ன பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பட் படிப்படியாக குறைஞ்சு சாயந்தரத்துக்கு அப்புறம் சரியாயிடும். சின்ன சின்ன பாதிப்பு தான், மனசளவில் வருத்தப்படக்கூடிய பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, ரைட்டுங்களா? இருந்தாலும் லேசான கவலைகள் அங்கங்கே வந்துட்டு போங்க. மற்றபடி உங்கள் சகோதர சகோதரிகள் அல்ல அம்மனி சைடில் இருக்கக்கூடிய மச்சனிச்சி அந்த வகையில் அந்த நெருங்கிய சொந்தம் அடுத்த உறவினர் சொல்லக்கூடிய அவங்க வகையில் இருக்கக்கூடிய சில வேற்றுப்பாடுகள், வேறுமைகள், அந்த சண்டைகள், கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கசப்புகள் இருக்கும்ல, நம்ம சொன்னால் கேட்கலையே அப்படின்னு அந்த கசப்புகள் நீங்கி ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை அது மாறப்போகுதுங்க. அதனால் உடன்பிறப்புகளும் சரி, உங்கள் மச்சன வகையிலும் சரி, உங்கள் அம்மனியாக இருந்தாலும் ஐயனாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக மாறப்போகுதுங்க. மற்றபடி உங்களுக்கு வெளியில் கடன் வாங்கியிருப்பீங்க அல்லது கடன் கொடுத்துருப்பீங்க, இந்த ரெண்டுமே கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். கடனும் வாங்கிட்டு கொடுக்க முடியாத கஷ்டத்தில் இருப்பீங்க, கொடுத்த கடன்கார கொடுக்கவும் மாட்டேன், இப்படி பல கஷ்டத்தில் இருந்தால் கூட அந்த கடன் தொடர்பான சிக்கல்கள் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க சிம்மராசி நேயர்களே. மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் வியாபாரத்தில், தொழிலில், வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்க, அதற்குண்டான முடிவுகள் சரிவர வந்திருக்காது. ரொம்ப சிரமத்தில் இருந்தால் கூட அந்த சிரமங்கள் அந்த செயல்பாடுகளுடைய உந்துதல் சக்தி மூலிமா நீங்கள் உங்கள் டயர்ட்னஸ், உங்கள் வெற்றிக்குண்டான பாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வழி தெரிய போகுது. சோர்வுகள் நீங்கி சந்தோஷமாக அந்த வேலையை, இந்த வியாபாரத்தை, அந்த தொழிலை பண்ண போகிறீங்க. அந்த தொழில் முன்னேற்றம் தரக்கூடிய, படிப்படியான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாழ்வு இன்றைக்கி ஒன்று கிடைக்க போகுது. சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. மற்றபடி திடீர்னு பார்த்தா என்னடா மனசே கொஞ்சம் சரியில்லை, போகிறப்போ கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு ஒரு ஆன்மீக சிந்தனை கூட உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு மனசார வேண்டிட்டு போங்க. நல்லது தானுங்க, கோயிலுக்கு போகிறது ஆறுதான் வேண்டாங்கிறோம், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் உடனடியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் சில பேர்த்து இருக்குது. சில பேர் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் வியாபாரத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அமையப்போம். வேலையில் அப்படித்தான் சுணக்கங்கள் நீங்கிறோம், உயரதிகாரிகள் சப்போர்ட் இருப்பாங்க, சப்பார்டினேட் உங்களுக்கு ஓரளவுக்கு மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே போதும்னு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான முடிவை நோக்கி தான் இந்த நாள் உங்களை நகர்த்திட்டு போகுது. அப்படி நகர்த்தக்கூடிய இந்த நாளை நீங்கள்
நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வெற்றி நிறைந்த உற்சாகம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. அதுவும் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்கள், பல இன்னல்கள், இடர்பாடுகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு மத்தியானத்துக்கு மேலே அந்த வெற்றி என்ற ஒரு கனியை பறிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு மகம் ராசி நேயர்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் மகம் நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிக்கல்கள் பல இருக்கு, தாண்டி தான் ஜெயிக்க வேண்டியது இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி, சிக்கல்கள் நீங்க போகுது, கவலையப்படாதீங்க. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சாதகமான அமோகமான நாள் அப்படின்னே சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. போயிட்டு விட்டுங்களா? நன்றி, வணக்கம். கன்னிராசி நேர்களே, முருகா சார் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுங்களா? எவ்வளோ சிரமப்பட்டு அந்த வேலைக்கு போய் அந்த வியாபாரம் பண்ணி அந்த தொழில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு கடனில் அடைச்சி சில பணம் சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் பொன் பொருள் சேர்த்து வச்சு காசு பணம் கையில் கொஞ்சம் நறுக்குன்னு வச்சுருக்கிறேன். ஆனால் என் பசங்க பிள்ளைகளுக்கு திருமண நிகழ்வு, ஒரு சுப நிகழ்ச்சியே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் புலம்பக்கூடிய தன்மையில் இந்த கன்னிராசினில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சுப செய்தி, ஒரு நற்செய்தி, நீங்கள் எதிர்பார்க்குற பணத்துக்கு மீறிய ஒரு சந்தோஷம் செய்தி ஒன்று கிடைக்க போகுது. அப்போ புரிஞ்சுக்குவீங்க, பணம் காசில் செகண்டரியப்பா, இந்த செய்திக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு சுப செய்தி ஒன்று கிடைக்க போகுது. அது சில பேர் உங்களுக்கு தனிப்பட்ட கோச்சார அமைப்பு அமோகமாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி நீங்கள் நினச்சதை விட ஒரு அருமையான சுபகாரியம். ஏங்க, ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் ஆகிறத விட அதை விட என்னங்க சுப செய்தி வேணும்? அப்போ சுப செய்தி கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க, நம்புங்க. அந்த அளவுக்கு காலகட்டம் அமோகமாக இருக்குது. ஆனாலும் சில பேர்த்துக்கு அந்த விஷயமா அலைச்சல் கொஞ்சம் அங்கங்கே இருந்தால் கூட ரைட்டுங்களா, அலைச்சல்களும் சுப அலைச்சல் தான். மொத்தத்தில் பார்த்துங்களேன், நீங்கள் பணங்காசை விட நீங்கள் எதிர்பார்த்துருந்த அந்த சுப செய்தி அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை தரப்போகுதுங்கிற ஒரு உண்மையை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. அப்படி நடக்கும் பட்சத்தில் சில பேர் இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்படி கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன். சரிங்க கன்னிராசி நேயர்களே, மொத்தத்தில் உங்களுக்கு சுபகாரியம் நடக்க மற்ற ராசியருடன் சேர்ந்து நாங்களும் உங்களை வாழ்த்துகிறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த எமோஷனலான பேச்சுக்கள், எமோஷனலான செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். டக்குன்னு முடிவெடுத்து பண்ணக்கூடாது. பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா விசாரித்து தீவிரமாக அவங்களையா எப்படி, அவங்க ஃபேமிலி எப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் சுபகாரியத்துக்கு ஓகே சொல்லுங்கள். ரைட்டுங்களா? அது மாதிரி கொஞ்சம் காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு பல புதுமையான வாய்ப்புகள் வியாபாரம் தொழில் அமையப்போகுது. வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய, உற்சாகம் தரக்கூடிய நாளாக அமையப்போகுது. கடன் பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்தாலும் சின்ன கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, அல்ல கடன் வாங்கியிருந்து அதை கொஞ்சம் சிரமத்தில் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சமாக தீர்ந்து ஒரு உங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கும். ரொம்ப கவலைப்படக்கூடிய தன்மையில் கடன் கொடுத்துருந்தால் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா தெரியுது. மற்றபடி உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய அமோகமான நாள், உற்சாகமான நாள், சுப செய்தி ஒன்று கிடைக்க போகிறதுக்கு மேலே என்னங்க வேணும் மனுஷனுக்கு? அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது. சின்ன மாற்றங்கள் தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, வேலை சார்ந்து செஞ்சால் நல்லதே நடக்கும். முயற்சி எடுங்க, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. உயர்வுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்தால் கூட உத்திரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே அலைச்சல்கள் இருந்தால் வீண் அலைச்சல் நினச்சிக்காதீங்க. அது சுபகாரியத்துக்கு உண்டான வெற்றிக்கு உண்டான அலைச்சல் அப்படிங்கிறத மனமாற ஏற்றுக்கோங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்களே. ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருந்தால் கூட எந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த வாய்ப்பை பெரியோர்களின் ஆலோசனை பிரகாரம் அல்லது உங்கள் மனசை கேட்டு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா தவறான வழிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வழிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிட்டிவான வழி தெரியலனா உங்களுக்கு சீனியரையோ அல்லது உங்கள் நிஜமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உறவினர் நண்பர்களோ கேட்டுப்பாரு. ரைட்டுங்களா? சில கன்ஃபியூஷன் இருக்குங்காட்டி அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல விஷயங்கள் எதிர்பார்த்திருந்த மாற்றங்களோட கொஞ்சம் உற்சாகமான உங்களுக்கு அந்த சுபகாரியத்துக்கு உண்டான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்க போகுது. கவலையப்படாதீங்க. நல்லவை பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, முருகா உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த பல பேர் ஹெல்ப் பண்ணாட்டி கூட மனசு சோர்ந்து போயிருப்பீங்க. அப்படி எதிர்பார்த்திருந்த பல பேரை தாண்டி இன்னைக்கு எதிர்பார்க்காத சில உறவுகள், எதிர்பாராத சில நண்பரோட நண்பர்கள், நண்பியோட நண்பிகள், இப்படி எப்படி எடுத்தாலும் சரி அவங்க அறிமுகம் ஒன்று கிடைக்க போகுது. அவங்க அறிமுகத்தினால உங்களுக்கு நீங்கள் நினச்சிருந்த அந்த உதவி ஒன்று கிடைக்க போகுது. அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்ந்த மகிழ்ச்சிகரமான உற்சாகத்துக்கு பஞ்சமில்லாத நாளாக நீங்கள் இருக்க போகிறீங்க. கவலையே பட வேண்டிய அவசியம் பெருசாக இல்லைங்க. புரிஞ்சுக்கோங்க. உற்சாகத்தை பொறுத்த வரைக்கும் குறையில்லைங்க. ஹாப்பியாக இருங்க. அதுவும் அம்மனையும் ஐயனை பொறுத்த வரைக்கும் அந்நியோனையும் ஆஹா ஓஹோ அமோகமாக இருக்கும். நீங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா அப்போ அன்பு வந்து வெளிப்படும். அன்புக்கு வந்து யாரும் என்ன சொல்ல அடைக்கும் தாள் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு அடைக்கும் தாளே கிடையாது. அப்பேற்பட்ட உன்னதமான அந்த திருமண உறவு, இன்னும் சொல்ல போனால் இந்த காதல் உறவு இருக்குல்ல, அதை பற்றி பெருசாக நான் பேசுனது கிடையாதுங்க. இருந்தாலும் அந்த உறவு கூட மேம்பட்டு ஒரு புரிதல்கள் உண்டாகி குடும்பம்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கோங்க.
அந்த அளவுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குதுங்க. எண்ணிய பணிகளில் நீங்கள் சிரத்தையாக இருப்பீங்க. சிரத்தையாக இருந்தாலும் சில பேருக்கு அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்களுக்காக கவலைப்பட மாட்டீங்க. அலைச்சல் இருந்தாலும் சிரத்தையாக இருந்த உங்களுக்காக வெற்றி என்ற ஒரு வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த நாள் எப்படி சுமூகமாக சப்போர்ட்டாக ஆரம்பிச்சதோ அதே போல் சுமூகமாக சப்போர்ட்டாக முடிய போகுது. அந்த அளவுக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பினஸ்க்கு பஞ்சமில்லாத ஒரு நாளாக இருக்கும். இருந்தாலும் அதையும் சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன இடைஞ்சல்கள் யாருக்கு இருக்கும்னா, வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் போட்டி வராமல் இருக்கும். போட்டி வராமையை தாண்டி நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு முழு வெற்றி அப்படிங்கிற ஒரு உன்னதமான நிலையை அடைய போகிறீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் பொறாமைகள் நிறையா இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. ஏன்னா உங்கள் வேலையை நேருக்கு நேர் சண்டை போடுற அளவுக்கு யாரும் கிடையாது. உங்கள் திறமையே வேறு மாதிரி இருக்கும். உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உங்கள் உயரதிகாரிகளுக்கு நீங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் சப்போர்ட்டாக நீங்கள் தேடி போக வேண்டாம், அவங்களே உங்களுக்கு தேடி வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. மற்றபடி ஒவ்வொரு விஷயத்தையும் சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டு அமோகமாக காரிய பலனோட அனுபவிக்க போகிறீங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கள், உங்கள் திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட போது அந்த வெளிப்பட தன்மை மூலிமா பல சிக்கல்கள், இந்த பிரச்சனைகளை நீங்கி காரியம் வெற்றி அப்படின்னு கன்ஃபார்ம். எப்படி சிக்கல் வந்தாலும் சரிங்க, ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை மிக்க, ஆர்வம் மிகுந்த அமோகமான நாள் அப்படின்னு அடித்து சொல்லலாங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு உற்சாகத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஹாப்பியாக ஹாப்பி, எது வந்தாலும் பார்த்துக்கிற முருகா அப்படின்னு தைரியமாக மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய ஒரு உற்சாக மனநிலையில் சித்திரை நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க. நல்லதுதானுங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல பிரச்சனைகள், பல கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஒரு முடிவை நோக்கி போகிறப்ப ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும். அந்த தெளிவு தான் உங்களுக்கு வெற்றி கொண்டான வழி அப்படிங்கிற புரிஞ்சுக்குவீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களே. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு காரிய சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எய்ம், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்க. குதிரைக்கு கடிவாளம் போட்டால் எப்படி இருக்குது, அப்பேற்பட்ட அந்த காரியத்தில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு ஓடுவீங்க. ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஸோ காரிய சித்திக்கு உண்டான அனைத்து வழியையும் விசாக நட்சத்திரக்காரன் பின்பற்ற போகிறீங்க. நல்லதே நடக்கும், கவலையப்படாதீங்க. சந்தோஷமாக இருங்க, தன்னம்பிக்கை கை விட்டுறாதீங்க. போயிட்டு விட்டுங்களா முருகா, நற்பவி உங்களுக்கு நல்லவை பலிக்கட்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, முருகா என்ன சொல்லுங்க சார், இந்த பழக்க வழக்கம் இருக்குது இல்லை, அதை கொஞ்சம் மாற்றணும் சார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சில கெட்ட சாகவாசம் இருக்குல்ல, அதான் நண்பர்கள், உறவினர், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருவீங்க. இவங்களால சார் நான் படாத வாடுங்க சார், பணத்தில் மட்டும் இல்லை பல பிரச்சனையை கொண்டு வந்து விட்றாங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டுட்டு உங்களை மாற்ற வச்ச ஆட்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தள்ளி போகக்கூடிய, தள்ளி விலக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அந்த மாற்றங்களே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க விருச்சிக ராசி நேயர்களே. மற்றபடி வியாபாரம் தொடர்பான அல்லது தொழில் தொடர்பான சில புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதுவும் சிறு தொழில், குறுதொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சுணக்கங்கள், சில பிரச்சனைகள், பொறாமைத்தன்மை கூடிய நண்பர்களை சந்திச்சா கூட வேலையில் சுணக்கங்கள் பெருசாக இருக்காது. உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குவீங்க. இது வரைக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த நீங்கள் உங்கள் மேலேயே நம்பிக்கை வச்சு என்னால் முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை, அந்த ஒரு ப்ராஜெக்டை கண்டிப்பாக வெற்றியை நோக்கி பயணத்தை கண்டிப்பாக செய்ய போகிறீங்க விருச்சிக ராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு புதுமையான சூழல் அங்கங்கே வந்தால் கூட அந்த புதுமையான சூழலை நீங்கள் உணர்ந்து நடந்துட்டீங்கன்னா பல புதுமையான மனிதர்கள், புதுமையான நண்பர்களை சந்தித்து அதில் அளவுலாவி மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நாளாக கொண்டாட போகிறீங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள், சொத்து பத்து பிரச்சனை, குடும்பத்தில் சில இணக்கங்கள் இல்லாத கொஞ்சம் வகையறாக்கள் கொஞ்சம் பிரச்சனை, அதாவது ரொம்ப நெருங்கிய சொந்தத்துக்கு கூட வகையறான்னு சொல்லுவோம்ல, அந்த வகையறாக்களில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தால், அதுவும் கோர்ட் சம்மந்தமாக கொஞ்சம் கேஸ் அது இருந்தால் கூட அதுலேயும் சில குழப்பங்கள் நீடித்தாலும் கொஞ்சம் தீர்வு கிடைக்கிற கொஞ்சம் நாளாகுன்னு வச்சுக்கங்களேன். அது இன்றைக்கு நாள் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பற்றி பழைய சொத்துக்கள், பழைய வீண் விவாதங்கள், அதை கோர்ட்டை பற்றிலாம் இன்றைக்கி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது. மன அமைதியின்மை அது கெடுத்துட்டு, மன அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு, பழைய பிரச்சனை பேசிங்கன்னா பிரச்சனை பெருசாகி அதுக்கு யார் காரணம், அவனை உடப்படாது அப்படின்னு கோவம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், நிதானம் வந்து 2 வார்த்தை பேசுவோம், அது பிரச்சனை பெருசாக. அதனால் அந்த பழைய பிரச்சனைகள், கடன் பாக்கியாக இருந்தாலும் சரி, வர வேண்டிய வரவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தவிர்ப்பது கூட கொஞ்சம் நல்லதுங்க. மற்றபடி அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப உஷாராக கவனமாக பேசிட்டிங்கன்னா இன்றைய பழக்க வழக்கத்தில் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கே தோணும். குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுதுங்க. அதே சமயத்தில் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு, இந்த கோர்ட் விஷயம்லாம் உங்களுக்கு இருந்தால் பல விஷயங்களை நீங்கள் அனுசரித்து போய்க்கணும். அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள் தானுங்க. அனுசர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமுடன் சிந்தித்து கொஞ்சம் செயலாற்றம் பண்ணிங்கன்னா அமோகமான நாள் தானுங்க, கவலையப்படாதீங்க. அதே சமயத்தில் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அங்கங்கே தேடி போனால் கூட வெற்றி எங்கப்பா இருக்குது, ஒன்றுமே காணாமே அப்படி சுற்றி முற்றியும் பார்த்தா கூட கண்ணுக்கு வெற்றி கண்கூட தெரியறதுக்கு கொஞ்சம் கால நேரம் ஆகும், ஆனால் கிடைக்கும். அப்புறம் நம்பிக்கையோட உங்கள் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும், கவலையப்படாதீங்க. போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு.
அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே, முருகா அடாடா கவலைனா அப்படி ஒரு கவலைங்க சார். நோ சொல்யூஷன் சார். 10 பேர் ஆறுதல் சொல்லு சார், என் கவலை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் புலம்பி தீர்த்திருக்கக்கூடிய தனுசு ராசிகளில் இருந்தீங்கன்னா மனசில் இருந்த பல கவலைகள், பல சிரமங்கள், பல கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இன்னைக்கு தன்னை போல அந்த இறைவன் அருளால், அந்த பிரபஞ்சத்தின் அருளால் புத்துணர்ச்சி வரக்கூடிய ஒரு அமோகமான நாளை கண்டிப்பாக பெறக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. கவலைப்பட்டு எதுக்கு ஆகுது? எந்திரிச்சு போனால் தானே நம்ம கவலைகள் தீரக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே உத்வேகப்படுத்தி உங்களுக்கு மேலேயே உங்கள் தன்னம்பிக்கையை வச்சு அந்த கவலையில் மறந்து செயலாற்றக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. அப்பேற்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தொழில் வியாபார சுணக்கங்கள் இருந்தால் அந்த சுணக்கங்கள் நீங்கள் இருக்குண்டான தீர்வும் ஒன்று கிடைக்க போகுது, அல்லது தீர்வை நோக்கி பயணம் செய்ய போகிறீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஏன் அந்த தொழில் ஓட மாட்டேங்குது, வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு அந்த தொழில் சம்மந்தமாக பல வித ஆலோசனை கேட்க போகிறீங்க, வியாபாரம் சம்மந்தமாக பல வித டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. ரைட்டுங்களா? வேலை வாய்ப்புக்கு போகிறவங்களுக்கு பல இடர்பாடுகள் இருந்தால் கூட பட் ஜெயிப்பது நிச்சயம் அப்படிங்கிற உறுதித்தன்மையோட வேலையில் ஈடுபடுங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவ் வைப்ரேஷனாக தான் இருக்குது. மற்றபடி உங்கள் சிந்தனைகள் மேம்பட்டு உங்களுக்கு நல்ல வழி கிடைக்க போதுங்க. மனசில் இருக்கிற கவலையெல்லாம் பஞ்சா பறக்க போகுது. அதே பெரிய விஷயங்க தனுசு ராசி நேயர்களே. மற்றபடி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சொல்லக்கூடிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வியாபாரம் தொழிலில் கிடைச்சா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட்னர் இருந்தால் அவங்கள்ட்ட கலந்துக்கிட்டு ஒரு தொழிலை டெவலப் பண்ணுறது, வியாபாரத்தை டெவலப் பண்ணுறது பண்ணுங்கள். உயரதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே வேலைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். ரைட்டுங்களா? திருப்பி பெரிய சொல்ல வேண்டிய சூழ்நிலை இல்லைங்க. மற்றபடி ஒரு அமைதியாக நீங்கள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக கடந்து போகக்கூடிய காலகட்டம் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. கொஞ்சம் டென்ஷன் இல்லாத நாளாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நடக்கிறது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அந்த குலதெய்வத்து மேலேயும் அந்த முருகன் மேலேயும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த ஒரு மனமகிழ்ச்சி உண்டான நாள் அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குங்க. மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு புது உணர்ச்சி, அதாவது புத்துணர்ச்சி, புதிய உற்சாகம் ஒன்று கிடைக்க போகுதுங்க. அது தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரத்தில் பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, எதை கண்டாலும் ஒரு புதிய உற்சாகத்துக்கு உண்டான புத்துணர்ச்சியான உணர்ச்சிகரமான ஒரு நாளாக அமையுது. ஆனால் அந்த உணர்ச்சிகரமான நாளில் உணர்ச்சி வசப்பட்டு பேசாம மட்டும் இருந்தீங்கன்னா இந்த மூலம் அமோகமாக இருக்குது. அந்த அளவுக்கு மூலத்துக்கு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம்னு வச்சுங்களேன். புராணத்தை பொறுத்த வரைக்கும் பல எண்ணங்கள், பல செயல்பாடுகள், பல திட்டங்கள் வகுத்து அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த திட்டங்கள் அனைத்தும் வெற்றி என்ற ஒரு கனியை கண்டிப்பாக பறிக்கக்கூடிய காலகட்டத்தில் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குதுங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் டேலண்ட் பல பேர் புரிஞ்சுக்க முடியாத உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு இன்றைக்கி உங்களை புரிஞ்சுக்குவாங்க. கவலையப்படாதீங்க. நற்பவி உங்களுக்கு நல்லவை பழிக்கட்டும் இந்த செவ்வாய்க்கிழமையில். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, முருகா முணுக்குன்னு கோவம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் ஏனுங்க, தொடாதுக்கு முன்னாடியே கோவம் வந்துடும். என்ன நீயா நினைக்கிற, நீயா அவனை சொல்கிற, நீயா கோவப்படுற, நீயா சால்வ் வைக்கிற, என்னையே அது ஒன்றுமே புரியலன்னு உங்கள் நட்பு வட்டாரம் சரி, ஏன் கல்யாணமாக தான் குடும்பம் அம்மனி கூட நினைப்பாங்க. என்னையே அது நல்லா பேசிகிட்டு இருக்கிறேன், காப்பி குடிக்கிறப்ப நல்லா இருக்கிறேன், காப்பிக்கு வச்சதுக்கப்புறம் கால் மூலம் சத்தம் போடுறேன் அப்படின்னு அம்மனையும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது, அம்மனியாக தான் ஐயனும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படி அந்த எமோஷனல் பாயிண்ட்டை நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்டுக்கு செகண்டு மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். இனம் புரியாத கோபம், உங்கள் மேலேயும் உங்கள் மேலே ஒரு வருத்தம், என்னடா அது நான் மட்டும்தான் எப்படியா, இந்த உலகமெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறானுங்க அப்படின்னு உங்கள் மேலேயே ஒரு பொறுமை இல்லாமல், ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் உங்கள் மேலேயே கோவப்படுவீங்க. அப்பேற்பட்ட தன்மை முன்கோபக்காரம்பாங்க. அந்த முன்கோபக்காரங்கிற புத்தியை கொஞ்சம் மாத்திரக்கு உண்டான வழியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகர ராசி நேயர்களே, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, அந்த கஷ்டம் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு இருக்குது. அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறையில் முன்கோபம் சரியான தீர்வு அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் எதுலேயுமே ரொம்ப பொறுமை, நிதானம், பேச்சு கொஞ்சம் சூதானமாக பேசணும்னு வச்சுக்கல. வியாபாரத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றக்குண்டான வழிவகை தெரிஞ்சால் கூட இந்த முன்கோபத்தினால அதை இழக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு வருது. அதனால் கொஞ்சம் அமைதியாக, அப்படியா வாடிக்கையாளர் சொன்னால் அப்படியா சார் பருப்பு நல்லா தான் வாங்கணுங்க, அது எங்கேங்க இந்த புழு செல்லு பிடிச்சின்னு தெரியலிங்க, இந்த மாற்றிக்கிறேங்கண்ணோ அப்படின்னு பண்ணுங்க. யாரு கடையில் செல்லு பிடிக்கல, இங்கே வந்து செல்லு பிடிச்சி சத்தம் போடுறேன் அப்படின்னு சத்தம் போடக்கூடாது. ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட தன்மையில் இருக்குங்காட்டி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். தப்புன்னு சொன்னால் தப்பாக இருந்தாலும் இருக்கலாம் சார், தெரியாமல் பண்ணிவிட்டேன் மனுஷங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணிங்கன்னா பார்த்தியா தப்பு சொன்னால் கூட உணர்ந்துக்கிறாண்டா, அவனெல்லாம் மனுஷன் அப்படின்னு உங்களை சொல்லுவான். அதுவும் இல்லாமல் தப்பாக பெருசாகனா இவன் என்ன தப்பு சொன்னால் கூட உணர மாட்டேங்கிற அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திருப்பி சொல்கிறேன்னா அது ஒரு காரண காரியத்துக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். மற்றபடி வரவுக்கேற்ற செலவுகள் இருக்குங்காட்டி உங்கள் கையில் காசு தங்குவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு இல்லை. 100 ரூபா வந்தால் 99 ரூபா செலவாயிரும், 1 ரூபா தான் மிச்சமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட காலகட்டம் இன்னைக்கு மகர ராசினிகளுக்கு இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய அம்மனியோட கொஞ்சம் கஷ்டம் பேசுகிறாரு, அதுதான் பெரிய இதாக இருக்குது. சில 2 பேரும் சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய காலகட்டம் சில பேருக்கு அமையுது. அந்த சிறு தூர பயணங்கள் போகிறப்ப கூட வாயை கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கிறது நல்லது. கம்முனு உனக்கு கூட ரெண்டை பேசி உனக்கு தெரியுமா, உன் தம்பிக்கார் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு கலப்பக்கூடாது. அவள் ஒன்றுமே பண்ணிக்க மாட்டார், பழசு 2 வருஷம் முன்னாடி நடந்திருக்கு, அதை பேசி பிரச்சனை பெருசு பண்ணி. அதே மாதிரி அம்மனிந்தேன் ஐயனை போட்டு ரொம்ப நோண்டக்கூடாது. ரைட்டுங்களா?
உங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, என் மாமனார் அப்படின்னா பழசெல்லாம் கிளறக்கூடாது. எத்தனையோ பிரச்சனை குடும்பம் நடந்திருக்கும். பழசையெல்லாம் கிளறி புதுசாக பிரச்சனையை உருவாக்கிறாதீங்க மகர ராசி நேயர்களே. திருப்பி திருப்பி அதான் வருதுங்க. பட் இன்றைக்கி நாளை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட, கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக இருந்தால் கூட, மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நாளாக கொண்டு போகிறதும் கொண்டு போகாமல் இருக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குதுங்க. பார்த்து சூழ்நிலை கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்குது, அனுசரித்து போய்க்கோங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப அதிகம். பொறுப்புணர்வு உணர்ந்து நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சிக்கு கரெக்டாக கொண்டு வரலான்னு வச்சுக்கலாம். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளை விட செலவுகள் அதிகம் வைக்கும். அதனால வரவு செலவும் அன்பேலன்ஸாக போகக்கூடிய காலகட்டம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறோம், ஒரு ஈடுபாடே எதுலேயுமே இருக்காது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்களே. இப்படியெல்லாம் குறைகள் பல இருந்தாலும் உங்கள் ஒரு குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கங்க. ஒரு இஷ்ட தெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு போங்க. இந்த குறைகள்லாம் நீங்கி இன்றைய நாள் ஓரளவுக்கு சுமூகமாக சாதகமான நாளாக மாற்றக்கூடிய அந்த இறைவன் கண்டிப்பாக நல்லருள் புரிவான். கவலைப்படாதீங்க மகர ராசினர்களே, நல்லதே நடக்கும். தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க. ஹாப்பியாக மாற்றக்கூடிய சக்தி அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். போயிட்டு விடுங்களா, நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேர்களே, முருகா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க சார் அப்படின்னு அமோகமாக நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்தால், அப்படி நிர்வாகத்தில் இருந்தீங்கன்னா, வியாபாரத்தில் ஒரு முதலாளியாக, தொழிலில் ஒரு பெரிய முதலாளியாக இருந்தால் அதில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் டேஞ்சர் தான். பட் இன்றைக்கி ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களை அமோகமாக தான் வாழ்த்த போகுது. அந்தளவுக்கு கோச்சார அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நண்பர்கள் வட்டத்தில் ஓவர் பந்தா பண்ணாதீங்க. ஓவர் பந்தா அது ரொம்ப பேரை கெடுத்து விட்ருங்க. தேவையற்ற விவாதங்கள், பயனற்ற பேச்சுக்கள், இது என்ன சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, எத்தனை பணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஓவர் பந்தா காமிக்கிறது. இந்த பந்தா காமிக்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய, நல்ல பேருடன் கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. அப்படி சில விதத்தினால இருக்க முடியாது. திடீர் பணக்காரனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, என்ன விட அவனுக்கே தெரியாது. அப்பேற்பட்ட இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தகுந்த வாய்ப்புகள் அமோகம் இருக்குது. அதனால தான் பணம் கொட்டி கொட்டி வரப்போகுது உங்களுக்கு. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அருமையான ஒரு நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. ஒரே டைமில் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணால் கூட அந்த 2-3 ப்ராஜெக்ட்லேயும் சக்ஸஸ் என்ற ஒரு வெற்றி உங்களை நோக்கி வரும். சபார்டினேட் ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, ஆனால் வெற்றி கொண்டாட முழு முயற்சி உங்களுக்கு தான் அந்த பாராட்டு கிடைக்க போகுது. பாராட்டில் மனம் மயங்காமல், இந்த பாராட்டுக்கெல்லாம் நான் மட்டும் இல்லைங்க, என்னோட சபார்டினேட்டும் காரணம் அப்படின்னு அவங்களே கூட இணைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் பேர் நிலையாக இருக்கும். இல்லை அத்தனைக்கு நான் தான் காரணம், நான் தான் ஸ்ட்ரிக்டாக வேலை வாங்கினேன், எவன் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத மனக்கசப்பை உண்டாக்கிடும். ஸோ பார்த்துக்கோங்க, நிர்வாகத்திறமைங்கிறது அதுதான் உண்மையான நிர்வாகத்திறமைங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மணி ஐயா வகைகள் சப்போர்ட் நல்லா தான் இருக்குது. அப்பா அம்மா வகையில் சப்போர்ட், குட்டி சப்போர்ட் எல்லாம் நல்லா இருக்குது. சுபகாரியத்தை பற்றி ஒரு பேச்சு எடுத்தால் கொஞ்சம் இழுபறியான காலகட்டம் இருக்குதுங்க, கொஞ்சம் டைம் ஆகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மற்றபடி வீட்டில் ஒரு தேவையறிஞ்சு அவங்க மனசறிஞ்சு நீங்கள் நடந்துக்குவீங்க. மற்றபடி ஹாப்பிக்கே பஞ்சம் இல்லைங்க. எது நினச்சாலும் கான்ஃபிடெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு நிறைவான நாள் அப்படி இருந்தால் கூட ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, அதான் நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேவையற்ற வீண் அலைச்சல்கள், விவாதங்கள், வெட்டி பேச்சுகளை தவிர்த்தா உங்களுக்கு வெற்றி ரொம்ப மிக அருகிலேயே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவலைகள், கஷ்டங்கள், இணக்கமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அதை சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு நாள் உற்சாகமாக இன்றைக்கி மாறப்போகுது. சந்தோஷமாக இருங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடாடாடா எத்தனை தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு சக்ஸஸ், ஒருத்தங்கிறது பாராட்டு கிடைக்கிறது போதும் ஆயிடுது சார் அப்படின்னு மற்ற பாராட்டுக்காக, மற்றவர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்வேக சக்திக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருந்தால் கிடைக்க போகுது. அத்தனைக்காரன் நீங்கள் தான் சார் அப்படிம்பா. நீங்கள் தான் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் ஆட்டம் போடாமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுதுங்களா? இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள். எல்லாமே இந்த இறைவன் செயல். இன்றைக்கி நாள் அப்படி இருக்குது, நாளைக்கு எப்படின்னு தெரியலையே முருகா அப்படின்னு எல்லாமே இறைவன் செயல், எல்லாம் புகழும் இறைவனுக்கே அப்படின்னு அர்ப்பணிச்சிருக்கு. நல்லாவே இருக்கலாங்க. அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரன் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். நற்பவி உங்களுக்கு நல்லவை பழிக்கட்டும். மீனராசி அன்பர்களை முருகா அவசரம், அடடா அவன் 100 ரூபா சம்பாரிச்சிட்டா நம்ம 150 ரூபா சம்பாதிக்கணும், ஓடி ஓடி அவசரமாக ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறது. தொழில் வியாபாரத்தில் போட்டிக்கு மேலே ஓடி ஓடி சம்பாதிக்கிறது. இப்படி சம்மந்தம் இல்லாத உங்களுக்கு வரவே வராத ஒரு செயலில் அவசரப்பட்டு ஈடுபட்டால் ஏகப்பட்ட சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வியாபாரம் தொழில் சார்ந்து இருக்கிறவங்க, அது குறுதொழிலாக இருக்கட்டும், பெருந்தொழிலாக இருக்கட்டும், வியாபாரம் எது இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த முயற்சியில் புதிய முயற்சியில் ஈடுபடுறப்போ அல்லது பழைய வியாபாரத்தை தொழிலில் கொஞ்சம் டெவலப் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப சிந்தித்து செயல்படணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கும். வேலையில் அதே மாதிரி தான் பரபரன்னு ஓடி சீக்கிரம் ப்ரொமோஷன் ஆகணும், படப்படன்னு வேலை செய்யக்கூடிய தன்மையை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
ஓகே தானுங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் ஓரளவு சேமிப்பு வச்சுருப்பீங்க, தப்பு இல்லைங்க. அந்த சேமிப்புக்கு உண்டான அந்த சேமிப்பை கரைக்கக்கூடிய எதிர்பாராத செலவுகள் உங்கள் குடும்பத்துலேயும் சரி அல்லது உங்கள் தனிப்பட்ட முறையிலையும் செலவுகள் வரப்போகுது. பணம் வச்சுருக்க பார்த்து திடீர்னு க்ளோஸ் நண்பன் வந்து மாப்பிள்ள ஒரு 10,000 பணம் கொடுப்பா, இல்லை அர்ஜென்ட்டுப்பா அப்படின்னு கைமாற்றி கேட்பான். பணம் வச்சுருக்கு தெரியும், இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு செலவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா வண்டவாளமும் தெரிஞ்சிருக்கு அவனை பற்றி. ஆனால் கொடுத்துருவான், நம்பிக்கையோடு கொடுக்கலாங்க. இருந்தாலும் காரியம் இல்லாமல் அவன் எது கேட்குறான்னு தெரியாமல் கொடுக்காதீங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, அவன் வந்து அவனுக்கு இப்படி எதிர்பாராத செலவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் பணம் காசு நிறையா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ வந்து ஏப்பா ஒரு 10 ரூபா பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்க தேவையறிஞ்சு அவங்க திருப்பி கொடுத்துருவாங்கிற பட்சத்தில் திருப்பி கொடுங்க. இல்லைன்னா இல்லை மாப்பிள்ள திடீர்னு செலவு வருதப்பா, வீட்டுக்காரிக்கு ரொம்ப நாளாக அவனை கேட்டுட்ருக்கேன், ஒரு புடவை ஒன்று கேட்குற எடுத்து கொடுப்போம் அப்படின்னு நைஸாக கழுக்கும். அம்மனி மேலே பழகி போடுங்களா, அப்பா அம்மா மேலே பழகி போட்டுருங்க, என்ன பண்ணுறது அப்புறம். ஏன்னா கடன் கொடுத்து கஷ்டப்படுறத விட கடன் கொடுக்காம இன்றைக்கி நிம்மதியாக இருந்தால் இருக்கிறது ரொம்ப நல்லதில்லை. அதுக்காக சொல்ல வரங்க. மற்றபடி உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் வந்தால் கூட அதுவும் ஒரு சுப செலவில் தான் முடிய போகுது. சில பேர் தான் தொந்தரவு பண்ணுவாங்க, கொஞ்சம் அது கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான செலவாக இருக்காது, கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. உங்கள் பலவீனத்தை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. பலத்தை புரிஞ்சவங்க நல்ல நண்பர்கள், பலவீனத்தை புரிஞ்சவங்க எதிராளிகள். அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றவங்க பலவீனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக அமைய போதுங்க. மற்றபடி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட ஐயனுடைய கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அனுசரித்து போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் நல்லாவே இருக்குது, ஒன்றும் தப்பு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லைங்க. மற்றபடி அப்பா அம்மா வகையில் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் மருந்து சார்ந்து ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் வைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லைங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பா அம்மா ஊரில் இருந்தாவோ அல்லது உங்கள் சரௌண்டிங் மாமனார் மாமி அப்படி இருந்தால் அவங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, உடல்நிலை விசாரிச்சுக்கோங்க. சின்ன சுணக்கமான சூழ்நிலை கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றபடி எல்லாமே மனசளவில் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தால் கூட சில மாற்றங்களை எதிர்பார்த்து தொழில் வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் யோசனை பண்ணி சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பணம் காசும் கூட தங்கும். இல்லைன்னா பணம் பறந்து போயிருங்க, உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு அனுபவம் தரக்கூடிய ஒரு உற்சாகம் மிகுந்த செலவுகள் நிறைந்த நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியுதுங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு யோசனை பண்ணி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். பணங்காசை சேமித்து வைக்கிறது பிரச்சனை இல்லை, அது எப்படி பாதுகாத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும்னு வச்சுக்கங்களேன். ரேவதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி சந்திராசம் இருக்குதுங்கிறது தெரியும். அதனால் வீண் பேச்சுக்கள், வீண் விவாதங்கள், மாற்றத்துக்கு உண்டான புதிய முயற்சிகளை எதையும் பண்ண வேண்டாம். அமைதியாக இருந்துட்டு போங்க, நல்ல நாள் உங்களுக்கு அமையட்டும். போயிட்டு விட்டுக்கலாம் நற்பவி, நல்லது பலிக்கட்டும். அனைவருக்கும் நன்றிகள். நம்ம சேனல் உள்ளபடி யதார்த்தமாக அப்படியே ராசி பலன் சொல்லிட்டு வருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போயிட்டு வருங்க. எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும், வெற்றிக்குண்டான வழியை அனைவருக்கும் தர வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு முருகா போயிட்டு வரேங்க. நன்றி, வணக்கம்.